நம்ம எங்கே இருக்கோம்னா என்னங்க ஒரு நிமிஷங்கிறான். என்னாச்சுன்னு கேட்போம். என்னாச்சு என்னாச்சு தெரியலையே. நவீனுக்கு வந்து இண்டிகேஷன் காட்டுதுங்க, இன்ஜின் இண்டிகேஷன். அது என்னன்னு பயப்படுறான் பையன். அப்போ உடனே அங்கேயும் 3 நாள்லேயும் புதைச்சிட வேண்டியது. அப்போ 3 நாள்லேயும் புதைச்சி எங்கே இருக்கோன்னா என்னங்க ஒரு நிமிஷங்கிறான். என்னாச்சுன்னு கேட்போம். என்னான்ட்டு ஒன்றுக்கா அப்படியே அடிச்சிட்டா. சரிங்க, நம்ம போர் ரைடருக்கு வந்து யூரின் அர்ஜென்ட் வந்துச்சு. ஆமாங்க, அவன் அதான் ஸ்லோ பண்ண சொல்லியிருக்கான். நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னா. சரிடா நீ போயிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன்னு. பாவம் ஆத்திரத்தை கூட அடக்கலாங்க, ஆனால் வந்து அதை அடக்க முடியாது. எப்படி வராங்க பார்த்தீங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர் ஒன்று கமெண்ட் பண்ணியிருப்பாங்க போன வீடியோவில். பார்க்கலைன்னா போய் பாருங்கள். நீயும் பார்த்து போறியா? எல்லாம் போகிறாங்க, பட் எனக்கு வரல. ஸோ நான் போக மாட்டேன். பட் இங்கே போக வராது, ஹில்ஸ் என்னன்னே வந்துடும். எனக்கு குளிருக்கு, மலைக்கு மழை இருக்குன்னு தான் நம்பிட்டு போகிறேன். ஏன்னா இங்கே லைட்டாக தூரிச்சு இடையில, அதனால தான். ஸ்டாண்டு ஓடு கழட்டு இன்ஜினை கழட்டுற. அதே பார்க்கணும் இன்ஜினை தொட்டு பார்த்தாலும் ஒன்றும் தெரியாது, கழட்டி பார்த்தாலும் உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். தலைவரே வேணாம், காலங்காலத்தில் வண்டி கீழே ஓட்டையில் அதாவது இன்ஜின் ஏதோ இண்டிகேஷன் காட்டிச்சு உனக்கு. நீ வீட்டிலேருந்து கிளம்பும்போதே சாமி கும்பிட்டு எடுத்துருக்கணும்டா. வீட்டிலேருந்து எடுக்கும்போதே சாமி கும்பிட்டு இருக்கணும். அவசரத்தில் ஓடி வந்துட்ட. ஏண்டா 10 கால் பண்ண, ஒரு கால் கூட எடுக்கல. நீ அவசரத்தில் ஓடி வந்து நீ எடுத்து சொல்லியிருந்தா நான் என்ன சொல்ல, இப்போ சரி வாடான்னு சொல்லியிருப்பேன். ரன்னிங்ல தெரிஞ்சுக்காதுடா, அப்படியே விட்டுரு. அது போக போக தெரிஞ்சுக்காது. மழை தான், நீ மழை அங்கே லைட்டாக தூரிச்சு பார்த்தியா? 3 எண்ணம் போட்டிருக்கேன் உள்ள. வேதனையா இருக்கு அவனுக்கு. எல்லாம் கப்பிள்ஸ் தான். அவன் புள்ளைய பார்த்தா பார்த்தியாங்க பள்ளத்துக்கிட்ட எப்படி திரும்பி பார்க்கறான். அதே அந்த புள்ள பார்த்துச்சு என்ன நினைக்கும்? நான் கூட கூப்பிட்டு வாடான்னு. இப்படி நீ சூப்பர் இப்படி காட்டின தெரியுமா? டேய் இவங்கிட்ட காட்டினா இல்லடா சூப்பர்னு. நான் கூட இப்படி கூப்பிட்டு இப்படி வாடான்னு உன்னைய பள்ளத்துக்கிட்ட. ஏய் ஸ்கூட்டில அந்த புள்ள இப்படியே திரும்பி பார்த்துட்டு வந்து இல்லடா. பொம்பளை சோ கேக்குது. ஆமா உங்க அம்மாலாம் பார்க்கும். அவ்வளவுதான் பாரு. 2 போனீங்கன்னா அப்படியே பேங்கை கொள்ளையடிச்சிங்கன்னா 3 நாள்லயே செட்டில் ஆயிடலாம். 2 போனீங்கன்னா 3 வச்சு பேங்க்ல கொள்ளையடிச்சிங்கன்னா 3 நாளில் செட்டில் ஆயிடலாம். அப்படியா? சரி வா, 2 வண்டி விற்கிறாராமா, புதுசு வாங்கி தரானாமா. அப்போ உடனே அங்கேயும் 3 நாள்லேயும் புதைச்சிட வேண்டியது. அப்போ 3 நாள்லேயும் புதைச்சி 6 நாள் சாமி கும்பிட்டு வந்துடும். எங்கள் அம்மா ஓ இல்லை உடுமலை வைக்கு தான் அழுத்த முடியும், அதுக்கப்புறம் அழுத்த முடியாது. உடுமலை வைக்கு தான் அழுத்த முடியும்டா. இனி பொறுமையாக போய்க்கலாம்.
போகலாம்ப்பா. வண்டி வேறு நாஸ்தி. என் வண்டி அதே கதியில் தாங்க இருக்கும். ஏன்னா எங்கள் ஊரில் ஃபுல்லாக தண்ணியாக மழையாக தான் இருந்துச்சு. அதனால் அடித்து கிளப்பிட்டு வந்துட்டு இருந்தோம். பையன் அந்த போகிற இது நவீனுக்கு வந்து இண்டிகேஷன் காட்டுதுங்க, இன்ஜின் இண்டிகேஷன். அது என்னன்னு பயப்படுறான் பையன். நான் ஒன்றும் இல்லைடா அழுத்திட்டு வந்தோம்ல கொஞ்ச நேரம். எனக்கே சில டைம் அப்படி இருந்தாங்க, ரொம்ப அழுத்தினா அது காட்டும். அது என்னன்னு தெரியல, என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு தெரியல. பார்க்கல ஏதோ ஒர்க்ஷாப். ஏன்னா இன்னத்துக்கு ஒர்க்ஷாப் ஓப்பன் ஆகிருக்காது. அதெல்லாம் தீபாவளிக்கு அடுத்த நாள் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதனால தான் நான் இதுதான் 9 மணி போல் சாப்பிட்டு அப்படியே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பார்க்கலாங்க என்ன இதுன்னு தெரியல. அது அவ்வளோலாம் பெரிய ப்ராப்ளம் ஆகாதுங்க. அதெல்லாம் போயிட்டு வந்துடலாம். என்ன இது மட்டும் டைட் இருக்கணும், செயின் மட்டும் டைட் இருக்கணுங்க. அவன் நேற்று எல்லாம் பார்க்காம பாவம். நேற்று அவனுக்கு தீபாவளி, ஸோ அதனால கொஞ்சம் பிஸியாக இருப்பான். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி செக் பண்ணியிருக்கணும் எல்லாம். ஒரு லாங் போகிறோன்னா ஃபுல்லாக டோட்டலாக வண்டியே ஃபுல் செக்கப், ஜென்ரல் செக்கப்பாட்ட பண்ணிடணும். ஏன்னா அது நம்மளுக்கு சேஃப்டி. ஏன்னா இடையில தெரியாத ஊருக்கு போய் இடையில நின்றா எதுவுமே பண்ண முடியாது நம்மளால். நானே பாருங்கள் பஞ்சர் கிட்டெல்லாம் வாங்கி பேக்கில் வச்சுருக்கேன். சப்போஸ் பஞ்சர் ஆனாலும் நம்மளே ஓட்டிட்டு பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க்கில் போய் ஏர் பிடிச்சிக்கலான்ட்டு. அது பிப்பராக வந்துடுங்க ஆல்ரெடி. அதுதான் நம்மளுக்கு சேஃப்டி. எல்லாமே போயிட்டு வரக்கு எந்த தடையும் இல்லாமல் நம்ம நினச்ச டைமுக்கு நினச்ச இடத்துக்கு போயிட்டு வரலாம். அதனால் வண்டி ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்படியே பாருங்கள் கொஞ்சம் மிஸ்டாக தான் இருக்குது. டைமு மணி 8 ஆச்சு. இருந்தாலும் கொஞ்சம் பனிமூட்டமாக தான் இருக்குது அந்த காட்டு சைடெலாம். கொஞ்சம் இது தோட்டத்து சைடில் இன்னுமே அந்த பனி இறங்குங்க. அதெல்லாம் எப்படி சொல்கிறது, எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே ஒரு தோட்டம் இருக்குது. அங்கேயே நல்லா பனி இறங்கும், நல்ல குளிர். நான் இந்த கடைசியாக ஒரு 2-3 வீடியோ போட்டேன். 3 வீடியோலையுமே காப்பி ரைட்ஸு. அந்த ஃபஸ்ட்டு ஒரு இந்த வீடியோ ஒரு ப்ரோமோ இன்ட்ரோ வீடியோ ஒன்று வரும். அதில் ஃபுல்லாக சாங் உங்களுக்கு கட்டாயிருக்கும். அது உங்கள் ஃபோன் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த காப்பி ரைட்ஸ்னால தான் அது வந்து அது இதாகி போச்சு. அந்த காப்பி ரைட்ஸை பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஏதோ. ஆனால் சாங் காப்பி ரைட்ஸ் போட முடியாது தான். ஆனால் வந்து மற்ற யூடியூப் சேனலில் அதே சாங்கு போடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு காப்பி ரைட்ஸு அந்த கட் ஆகலை. ஆனால் என் சேனலுக்கு மட்டும் ஆகுது. அது எதுனாலன்னு எனக்கு தெரியல. அது காப்பி ரைட் சொல்லுங்க. எந்த சாங்கை போட்டாலும் காப்பி ரைட் சொல்லுது. ஒரு சேனலுக்கு ஏதோ வாங்கணுமா காப்பி ரைட்ஸ் ஆட்ட, அது ஏன்னா எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் மாதிரி சொல்லுங்கள். நான் அது வந்து ரெடி பண்ணிடுறேன். பண்ணால் தான் கொஞ்சம் சாங்கெல்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகும்போது தான் அப்படியே ஒரு சாங்கோடு போட்டால் தான் நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் வந்து பொள்ளாச்சி தான். இந்த இதுக்கு அடுத்த ரோடுனா நம்ம அங்கே உடுமலை பள்ளத்துலேருந்து வரும்போது லெஃப்ட் கட் ஆகணும். அது இந்த ஸ்ட்ரைட்டாக போனால் பொள்ளாச்சி. அங்கே இதை விட செமையாக இருக்கும் ரோடு, மரங்கள் எல்லாமே. நம்ம ஊர் போல் வருமா அந்த மாதிரி தான். பொள்ளாச்சினால இயற்கை தாங்க, இயற்கை சார்ந்த. உடுமலையும் நான் எங்கள் ஊரை சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால உடுமலையே நல்ல இயற்கை தான். பாருங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சுற்றி காடு தான், தோட்டம், வீடுகள் நல்லா இருக்கும். நம்ம ஸ்டாலின் ஐயா இங்கேயே வந்து மாநாடு பண்ணுறாரா, பிரச்சாரம் பண்ணுறாரான்னு தெரியல. எல்லா பக்கமும் போஸ்ட் வச்சுருக்காரு. ஆல்மோஸ்ட் உடுமலை கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் சம்திங் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ரீச் ஆயிரும். அங்கே போய் ஒரு பிரேக் எடுத்து சாப்பிட்டு ரைடு இது பைக்குக்கு என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீல்ஸ் ஏற ஆரம்பிச்சிடலாம். கீழேயும் அடிவாரத்துலேயே ஒரு டைகர் சுற்றுதாமா. டைகரு, எலிஃபெண்ட் இந்த மாதிரி நிறையா இருக்காமா. ஸோ நம்ம நேரம் வந்துச்சுன்னா பார்க்கலாம். ஐயோ நான் உண்மையான யானைன்னு நினச்சிங்க. ஐயோ எனக்கு ஒரு டைம் யானைன்னு சொல்லிட்டு போது எனக்கு திடீர்னு நிற்கிதுன்னு பார்த்தேன். ஐயோ கல்லு விட்டுருச்சுங்க எனக்கு. பொம்மை யானைக்கு இப்படி நம்ம பயப்படுறோம்னா உண்மையான யானை வந்து நின்று என்ன பண்ணுறது? அவ்வளோதான். நான் கால்கடியில் போய் படுத்துக்கோங்க. யானை கால்கடியில். சரி ராசா நீ ஏன் பிடிச்சி பண்ணுறன்ட்டு. ஓ ரைடர்ஸ்
ஐயோ ஐயோ, ஓ இங்கே சாமி கும்பிட்றாங்களோ? என்னங்க தேங்காய் ரோட்டில் உடச்சிருப்பாங்க போல், நம்ம வண்டியிலே ஏறிச்சு தேங்காய். அதாங்க அந்த எலிஃபெண்ட்டு அந்த மாதிரி நிறையா வருது. ஆமாம், அது பார்க்கலாம். நம்ம நேரம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த டைம் வந்து எலிஃபெண்ட்டு என் கண்ணில் மாட்டுன்னு. அப்படி இல்லைனாலும் இது மூணாரில் ஒரு பிளேஸ் இருக்குது, ஆனக்குளம் சொல்லிட்டு. கண்டிப்பாக தண்ணி குடிக்க யானை கூட்டமாக வருமாமா. அங்கே ஒரு ஏஏ கேமரா இருக்குது, அந்த ரிவர் பக்கத்துலேயே கேமரா ஒன்று வச்சுருக்காங்க. டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் ஆனக்குளம் எலிஃபெண்ட்டுன்னு போட்டிங்கன்னா டெக்னாலஜி அந்த நம்ம அந்த சப்போஸ் அது NOWAங்க, நோவா ஸ்பெல்லிங் தெரியாமல் இருந்தால் சொல்கிறேன். அது வந்து கொஞ்சம் நல்ல இதுதான். நம்ம ரூம்லேயே இருந்துட்டு இருக்கா இல்லையான்னு ஐயா தாட்டா காட்டுறாரு, போயிட்டு வாங்கன்ட்டு. அது கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம், அந்த மெசேஜ் பண்ணி பார்ப்போம். எலிஃபெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வண்டி எடுத்து கிளம்பிடும். ஆனால் 3 நாள்லேருந்து 40 கிலோமீட்டர் காட்டுதுங்க அந்த ஆனக்குளம் ஒரு பிளேஸு. நம்ம வந்து பிஃபோராகவே கிளம்பணும். அது வந்து நைட் டைம் தான் வருது. எனக்கு அதை தான் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. நைட் டைம்னால அலோடு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா நைட் டைம் ஓட்டுறது ரிஸ்க்குங்க ஹில்ஸில். ஏன்னா யானை எதை வேணால் வரலாம் இடையில. அது நம்ம சேஃப்டிக்காக தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு பக்கம் பார்க்கணுன்னு இருக்குது. அதுதாங்க நான் யோசிக்கிறேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இந்த நாய்ங்களை மட்டும் நம்பவே கூடாதுங்க. ஐயோ, பட்டாதான் அது தெரியுது. இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க நாய் குறுக்கால வந்துருச்சு அப்படி இப்படின்னு. எனக்கு அப்போல்லாம் கூட அவ்வளோ பெருசாக தெரியல. ஆனால் எனக்கு வந்து உளுந்து நான் ஊற்றதாங்க ரீசெண்டாக ஒரு 1 மந்த் 1.5 மந்த் இருக்கும். இப்போ தான் நாய் குறுக்கால் வந்து இதே வண்டியில் தான் விழுந்தேன். ஐயோ, அது என்ன சடனாக வந்துருச்சுங்க. ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட். எனக்கு பிரேக்கில் கூட கால் பிரேக்கே அப்ளை பண்ணலைன்னா எவ்வளோ சடனாக வந்துருக்கு நீங்களே பாருங்கள். ஃபுல்லாக வண்டிகள்லாம் இந்த ஹேண்ட்பேர் மாறி திரும்பி சைடு நான்லாம் இப்போ கிராஷ் கார்டு போட்டிருக்கேங்க. சைடில் ஹேண்ட்பேரும் மாற்றிருக்கேன், சைடு மிரரு டோட்டலாக வண்டி ஃபுல்லாக. அதான் 30,000 சொன்னேன்ல, ஃபுல்லாக மாற்றியாச்சு. இந்த ராஜன்ஸ் நாயை மட்டும் நம்பவே கூடாது. நல்லா தான் நிற்கும், நம்ம நேரம் உள்ளே வந்துடும். பொறுமையாக போனால் தப்பிச்சிடலாம், ஃபாஸ்ட்டாக வந்தால் வாய்ப்பே கிடையாது. 4 ரோடு வேறு வந்துருச்சு. இது எங்கட மேப் தப்பாக காட்டுது, கடுப்பாகுது. $85 கிலோமீட்டர் காட்டுது. இன்னும் 85 கிலோமீட்டர் காட்டுதுங்க. 2.25 மணி நேரம் ஆகுமாம்மா. இதுக்கு மேலே மேப் போட்டுக்கலாம். ஏதோ கூப்பிட்றான் போல, ஆன் அடிச்சுட்டே இருக்கான். உடுமலை உடுமலை வந்தாச்சு. திருமூர்த்தி மலையா? போகலாம், அது இன்னொரு நாள் போகலாம். ஆனால் போகிற வழியில் தானே? இல்லைங்க, அது போகிற வழியா தெரியல எனக்கு சரியா. அது போகிற வழியாடா? லேட் ஆகிற போகுது. இங்கே சாப்பிடணும்டா. எங்கெங்க போக போக பிளான் மாறிக்கிட்டே இருக்கு. அமராவதி போகலாங்கிறான், திருமூர்த்தி மலை போகலாங்கிறான்.
பார்க்கலாம் என்ன பிளான் ஆக போகுதுன்னு தெரியல. ஆனால் நான் ஒரு வீடியோலையும் ஒன்று சொல்லும்போது அது பண்ணுறதே இல்லை. ஃபஸ்ட்டு வீடியோ பெங்களூர் போனப்போ அப்படி தான் சொன்னேன். ஒன்றெல்லாம் போகலான்னு சொல்லியிருந்தேன் பெங்களூரில், அதுவும் போகல. அப்புறம் ஏற்காடு போகும்போது ஒகேனக்கல் போகிறேன்னு சொல்லியிருந்தேன், அதுவும் பண்ணலை. ஆனால் இப்போ வந்து பிளான் கன்ஃபார்ம் தான். ஸோ ஃபுல் பிளானோட தான் போகிறோம். இந்த ட்ரிப் பிளானர் யாருன்னா நான் தாங்க. அதனால தான் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. இந்த ஒரு கேங்லேயும் இந்த ட்ரிப் பிளானர் தான் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அது பிளான் பண்ணி ரூமை கேட்டு, சப்போஸ் மற்ற டைமில் ரூம் பிரச்சனையே இல்லைங்க, ஸ்பாட்லேயே போய் பார்த்து ஏதோ பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இப்போ தீபாவளிக்கு தீபாவளிக்கு அடுத்த நாள். ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே டூரிஸ்ட் எல்லாருமே எல்லா பக்கம் போவாங்க. அதனால் இவங்களுக்கெல்லாம் எந்த கஷ்டமும் இல்லை. நாயா மனசுனா கூட பார்க்க மாட்டேன். இவங்க ரோடுக்கு கஷ்டம் அப்போதான் தான் பார்ப்பாங்க. பக்கமும் போவாங்க. அதனால ரூம் கிடைக்காது. அதனால தான் நான் பிஃபோராகவே அண்ணே இது உங்கள் வீடு இல்லைங்கண்ணே, ரோடுங்க, கொஞ்சம் சேதம் நடந்து போங்க, எல்லாத்தையும் அடித்து தூக்கிடுவோம்ல. பிளான் பண்ணி எடுத்தது ரூம் மட்டும். ரூம் இன்னும் கன்ஃபார்மே பண்ணல, அது வேறு விஷயம். கேட்டு வச்சுருக்கோம், ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்ட்டு. ஆனால் சில பேர் பஸ்ஸு பிடிச்சி வருவாங்க, ஃபேமிலியாக வரவங்க பஸ்ஸு பிடிச்சி இந்த மாதிரி வருவாங்க. பார்க்கலாம், நம்ம போகிற பக்கம்லாம் இருந்துச்சுன்னா அலப்பறை பண்ணலாம். எல்லாமே வாங்கிட்டேன். ஆனால் இன்ஸ்டா 360 கிடைக்கல. இன்ஸ்டா 360 கிடைக்கலனா ஆல்டர்னேட்டாக இன்னொன்று வாங்கிட்டேன், அது செட் ஆகுது. ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்டாண்டுக்கு அது ஓகே தான். அதனால் அதை வச்சு எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வண்டி ஏன் இப்படி பார்க்குறாங்கன்னா, எல்லாத்தோட கண்ணுக்கும் வந்து இது யமனா மட்டும்தான் தெரியும். இது ஓட்டுறவனுக்கு, இது ரசிகருக்கு மட்டும்தான் இவனுக்கு இந்த வண்டியை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு குதிரையாட்ட தெரியும். ஆனால் குதிரையில் போகிறதும் ஆபத்து தான். அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடும். அது விழுந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு சேஃப்டியும் கிடையாது, பிடிக்கிறப்போ ஒரு பிடிமானம் இருக்காது. ஆனால் வந்து பெரியவங்கெல்லாம் அது ரசிப்பாங்க குதிரையை. ஆனால் ரைடு பண்ண ரசிப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் வந்து குதிரையை வச்சுக்க ரசிப்பாங்க. அது செலவு தாங்க. அந்த குதிரைக்கு போகிற செலவு ஒன்று தான், இதுக்கும் போகிற செலவு ஒன்று தான். வால்பாறை ரோடு இதே மாதிரி தான் இருக்கும். 2 சைடு மரம் வந்து மறைச்ச மாதிரி இருக்கு பாருங்க. செம்மையாக இருக்குது இந்த மரம். இந்த ரோட்டுக்கு அடிபொலியாக இருக்குது. ஆனால் இந்த மரத்தெல்லாம் ஒதுக்காத வரைக்கும் நல்லது. எப்படி சொல்கிறது, இயற்கைங்க. இதெல்லாம் ஒதுக்கினதுக்கப்புறம் இப்படி வெட்ட வெளியாக இருந்தால் என்ன சொன்னால் ஒன்றும் கிடையாது. இந்த ரோடு எப்படி போகுது தெரியல. யானை பார்த்தீங்களா, யானை, மானு எல்லாமே இருக்குது. நீங்கள் எல்லாமே பார்க்கலாம் இந்த வீடியோவில். நல்லா காஃபி. தம்பி சாப்பிட வேணாமாடா, போய்கிட்டே இருக்கீங்க. நீ ஈச்சை ஏற போகிறாங்க. நம்ம 80 கிலோமீட்டர் தான் இருக்குது. நீ சப்போஸ் எனக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்துடும் நினைக்கிறேன் ஹீல்ஸு. அதுக்கு முன்னாடி தான் சாப்பிட்டா தான் உண்டு. ஹீல்ஸ் ஏறும்போது சாப்பிட்டாலாம் செட் ஆகாது. చెప్పినది వా சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கேன். அங்கே ஒரு பையன் போயிட்டுருக்கான். அந்த பையனை வேறு நிப்பாட்டணும் நம்ம. அவன் விட்டால் ஈஸியாக ஏறிடுவான் போல். தம்பி கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, ஏறுவோம். சாப்பிடணும். போய் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, இல்லாட்டி
எதுக்குங்க பசியோட போகிறது என்ஜாய் பண்ணுறது, தெம்பாக என்ஜாய் பண்ண வேணாமா? சாப்பிட்டு பொறுமையாக போய் என்ஜாய் பண்ண வேண்டியதான். கிளைமேட் பாருங்க, ஆனால் சுத்தமாக வெயிலே இல்லை. இனி மேலேயும் வெயிலே இருக்காது. மேலே இதே மாரி தான் இருக்கும். நல்லா பழைய காலத்து கதையை இந்த சின்ன கடையாக பார்த்து சாப்பிட்ணும். இந்த மாதிரி ஊர் கடையிலலாம் சின்ன கடையை பார்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நல்லா செய்வாங்க. ஏன்னா நான் வந்து வால்பாறை ஒரு டைம் போகும்போது ஒரு சின்ன கடை, ஒரு 2 டேபிள் தான், ஒரு பாட்டிமா தான் இருந்தாங்க. அந்த பாட்டிமா அது இதில் பார்த்தீங்கன்னா பனியாரம், இட்லி, தோசை 3 ஐட்டம் தான். 3மே அடிபொலியாக இருக்கும், குறைய சொல்ல முடியாது. ஆனால் மற்ற கடையில் பார்த்தீங்கன்னா தோசை விறகு கட்டையாட, அப்புறம் என்ன சொல்கிறது, சாம்பார், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்கும். ஆனால் சின்ன கடையில் நம்பி போய் சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஏரியா, இந்த மாதிரி கொடுமலை, பொள்ளாச்சி, இந்த மாதிரி கிராமத்து சைடில் போய் சாப்பிட்டிங்கன்னா நல்லா இயற்கையாகவும் இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஓகேங்க, சிக்னலில் பிடிச்சிட்டோம் நம்ம. ஓகே, இதுதாங்க வேணும். சிக்னலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். எங்க நீ என்ன சாப்பிடணும்டா, கடையை பார்த்து பார்த்தீங்கடா. அதை நானாச்சும் முன்னாடி போய் கடை ஸ்லோவாக போய் பார்க்குறோம்னாலும் ஸ்லோவாக போகிற எல்லாம் முந்திட்டு போயிடுறாங்க. அப்போ திருப்பி கால் பண்ணி போகணும், இங்கே வாங்கடா, இங்கே கடை இருக்குது சாப்பிடலான்னு சொல்லணும். அதுக்கு பிசாமி இவனுக்கு நம்ம முன்னாடியே பொறுமையாக வந்தது எல்லாத்தையும் அவனுக்கு முன்னாடி சொல்கிறாங்களா. முன்னாடி போய் பொறுமையாக கடையை பார்த்து நிற்பான். நான் என்ன சரி கடை இருக்கு, ஆனால் இவ்வளோ போயிடுவானுங்க. இனி 77 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஹீல்ஸே ஏறிடுவோம் தான் நினைக்கிறேன். ஆனால் அவனுக்கு அக்கறை இல்லைங்க. அந்த வண்டி செயின் டைட் பண்ணணும், வண்டி ஏதோ இண்டிகேஷன் காட்டுதுன்னா அதை பண்ணணும்னா அது எதுவும் பண்ண மாட்டேங்கிறான். நான் தான் கூப்பிட்டு அவங்க போயிட்டான் போல. முன்னாடி போயிட்டு இருக்கானா? தம்பே என்னப்பா, ஹீல்ஸ் கிட்ட போய் நான் வேணா சொல்கிறேன் பாருங்க. ஹீல்ஸ் கிட்ட போய் நின்றுட்டு சொல்லுவோம், என்னண்ணா எந்த கடையிலையும் நிப்பாட்டலேன்னு. இப்போ வரும் பாருங்க ஒரு கோவம். ஏதோ கடையை பார்த்துருக்கான். பட்டாசு கடை, டே பட்டாசையால் திங்க முடியும்? பட்டாசு கடையை வேறு ஸ்லோ பண்ணீங்க. இப்போ தான் வந்துருக்கு அறிவு. வாங்க இனியாச்சு நம்ம கடையை தேடி போட்டோம். தீபாவளியுமே எந்த கடை ஓப்பனில் இருக்குன்னு தெரியாது. ஃபுல்லாக மழையாக தான் இருக்குது. இங்கேயே தூருது ஃபுல்லாக. ரோடு பாருங்கள். இந்த சின்ன பசங்களாம் நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஏன்னா நானே இப்போவே நானும் வந்து இன்னும் இந்த மாதிரி வந்தாங்கன்னா, செட்டப்பில் வந்தாங்கன்னா நானும் ரசித்து பார்ப்பேன், நின்று பார்ப்பேன், பேச ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி அவங்களுக்கும் இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு பிடிக்குங்க ரைடிங்கு. நம்ம இப்படி எல்லாமே நம்ம செட்டப்பாக தான் இருக்கோம். இருந்தாலும் இந்த மாதிரி இன்னொருத்தங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னுமே ஆசையாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் எப்படி ஒரு ஹோட்டலில் கண்டுபிடிச்சிட்டோம், சாப்பிட்லான்னு பிளான் பண்ணிட்டோம். ஒரு வழியாக சொன்ன மாதிரி அங்கே வந்துட்டு ஏன்னா நிப்பாட்டம் பண்ணி கேட்கலாம். எதுவும் பேசுதா? சரி ரசம் சாப்பிட்லாம், ரசம். தோசை இல்லையாண்ணா? பரவாயில்ல. என்ன பண்ணலாம்? போகலாமா? இந்த கடையில் இட்லி மட்டும் தான் இருக்காமா, தோசை இல்லை.
இட்லி இறங்காது. இட்லி ஆமாங்க, இட்லி இறங்காது. ஒரு மாதிரி மாவாட்டம் அரைக்கும். சில பக்கம் நல்லா இருக்கும், ஆனால் இங்கே எப்படி இல்லை. இந்த கடையிலையும் இல்லை. பார்க்கலாம் போக எந்த கடை இருக்குன்னு பார்த்து பாட்டி சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு பசிக்குது. நவீன் சாப்பிட ரெடியாக தான் உட்காந்துக்கிட்டான். நானும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு என்ன சொல்கிறீங்க? ஓகே, ஆரம்பி. நான் ஒரு 10,000 போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் எவ்வளோ? நான் வச்சது கேமரா 44 என்ன செட்டப்பா இல்லை போட்டுப்பா? ஏன் மறைக்கிறேன்? என்னை பார்க்க தான் ரசிக்கிறாங்க. சாப்பிட்டு நாங்கள் வண்டி எடுத்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 9:43 ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 hour இப்போ ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. ஆனால் அந்த ஹோட்டலில் மட்டும் தப்பு நிற்கிற கூடாதுங்க. நாங்கள் நின்ட்டோம். ஆனால் உக்காந்துக்கிட்டே இருக்கோங்க. தட்டு இலை இதுவே இருக்கவே இல்லை. என்ன வேணும்னு கூட கேட்கல. முடியல, எங்களால் கோச்சிட்டு எடுத்துகிட்டு எழுந்திரிச்சு போக முடியல. ஏன்னா கடை பக்கத்தில் வேறு எங்கேயும் இல்லை. அதனால தான் மழையாக தான் இருக்கீங்க. ஆனால் நாங்கள் தோசை சாப்பிட்டோங்க. மறுபடியும் 2 தோசை சொல்லலான்ட்டு 2 தோசைங்கிறோம். ஆஹாங்கிறான். என்னடா கடை தானே நடத்துகிறீங்க? ஆஹாங்கிறீங்க. இல்லைங்கிறான். அங்கே தோசை ஊற்றிட்டு இருக்கானுங்க. அவன் சைனாக்காரனாட்ட இருந்தாங்க, பார்க்க நல்ல பப்ளி மாசாட்டம் இருந்தான். விசையா ஆஹாங்கிறான். தோசை சொன்னீங்க. என்னடா சும்மாவடா கேட்டவங்கக்கிட்ட சாப்பிட்றதுக்கு தான்டா. முடியலைங்க, என்ன சிரிப்பு ஆங்க. ஆப்பாயில் சொன்னால் ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தான். ஸோ அந்த கடையில் வச்சு மெயின்டைன் பண்ணுறது அவங்க ரொம்ப பெரிய பாடம் இருக்கும் அவங்களுக்குலாம். இந்த எங்கன்னா கரெக்டாக கடை இந்த முள்பலை அமராவதி போகிற வழியிலையும் மூணார் போகிற வழியிலையும் கரெக்டாக சென்ட்ரல். என்னாச்சு? தெரியலையே. டிக்கெட்டா? ஆமாடா. டிக்கெட் இருக்குடா. டிக்கெட்டாமா? டிக்கெட்டு அப்படியே போய் அங்கே வண்டி கொண்டு போ. தெரியல. சேஞ்ச் இருக்கா கையில்? இங்கே டிக்கெட் வாங்கணுங்க. ஆமாம், ஃபாரஸ்ட். இது போலீஸ் கிடையாது, ஃபாரஸ்ட். சென்னை வண்டிடா. சென்னை வண்டி. டுக்காட்டியா? BMW. ஜிபே மட்டும் தானா? டிக்கெட் எடுக்கணுமாமா.